அக்டோபர் 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நமக்கு வேண்டிய ஞானம். இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 19 வரை. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு. அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். குறிப்பு வசனம்: துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். நீதிமொழிகள் 4:19. ஜான் எம் பாரி என்பவர் தனது பிரபல புத்தகமான தி கிரேட் இன்ஃப்ளூயன்ஸாவில் 1918ஆம் ஆண்டில் ஏற்பட்ட காய்ச்சல் தொற்று நோய் பற்றிய கதையை விவரிக்கிறார். சுகாதார அதிகாரிகள் தொற்று எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டு அதனை எதிர்கொள்ள ஆயத்தமாவதற்கு பதிலாக ஒரு பெரிய பாதிப்பை எவ்வாறு எதிர்பார்த்தார்கள் என்பதை பாரி வெளிப்படுத்துகிறார். முதல் உலகப் போரில் 100,000கணக்கான துருப்புக்கள் அகழிகளில் அடைக்கப்பட்டு எல்லைகளை தாண்டிச் செல்வது புதிய வைரஸ்களை கட்டவிழ்த்துவிடும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் அதன் காரணமாக ஏற்படும் நோய் தொற்று மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் போன்ற அழிவுகளை தடுக்க இந்த அறிவு பயனற்றது. சக்தி வாய்ந்த தலைவர்கள் போர் மேளங்களை அடித்து வன்முறையை செயல்படுத்தினர். தொற்று நோய் நிபுணர்கள் போரின் படுகொலையில் கொல்லப்பட்ட 20 மில்லியனையும் சேர்த்து 50 மில்லியன் மக்கள் தொற்று நோயில் இறந்ததாக மதிப்பிடுகின்றனர். நம்முடைய மாம்சீக அறிவானது தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள போதுமான தீர்வு அல்ல என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் அபரிமிதமான அறிவை பெற்றிருந்தாலும் குறிப்பிடத்தக்க நுண்ணறிவுகளை திறமையாய் செயல்படுத்தினாலும் நாம் ஒவ்வொருவரையும் காயப்படுத்திக் கொள்வதை நிறுத்த முடியவில்லை. காரிருளுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் துன்மார்க்கரின் பாதையில் நாம் செல்ல முடியாது, செல்லக்கூடாது. நாம் சிறந்த அறிவை பெற்றிருந்தாலும் எதில் நாம் இடறுகிறோம் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. ஆகையால்தான் நாம் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்க அறிவுறுத்தப்படுகிறோம். ஞானமானது நம்முடைய புத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. நமக்கு தேவையான மெய்யான தெய்வீக ஞானமானது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய அறிவு எப்போதும் குறைவுள்ளது. ஆனால் நமக்கு தேவையானதை அவருடைய ஞானம் நமக்கு அருளுகிறது. எங்கே மனித ஞானம் தோற்று போகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? தேவனுடைய ஞானமானது எந்த விதத்தில் இன்னும் நேர்த்தியான வாழ்க்கை வாழ உங்களை தூண்டுகிறது? அன்பான தேவனே, நான் பெருமையோடு போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனித அறிவு என்னை காப்பாற்றவில்லை, காப்பாற்ற முடியாது. உம்முடைய சத்தியத்தை தயவாய் எனக்கு போதித்தருளும். ஆமென்.